அன்பானவர்களே, நல்லதை நினைத்து நல்லதை பேசும் பொழுது நல்லது தானாக வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜீவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது எப்படின்னா, நான் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும், அதுக்காக ரெஸ்ட். அப்பையும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். சம்பாத்தியம்னா வெறும் பணம் மட்டுமல்ல, உறவுகளை சம்பாதிக்கணும், உள்ளங்களை சம்பாதிக்கணும், வேலைகளை சம்பாதிக்கணும், நல்ல நேரத்தை சம்பாதிக்கணும். சம்பாத்தியத்தில் இத்தனை இருக்குது. நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும், நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும், நல்ல பேரை குட்வில் சம்பாதிக்கணும், நற்பெயர். இத்தனை சம்பாத்தியம் இருக்குது. அதனால் நம்ம சம்பாத்தியத்தை என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியம் வருமானம் பெருகணும். வருமானம்னா என்ன? மானம் நமக்கு வரணும். அது பேர் தான் வருமானம். நம்மளை காப்பாற்றும், நம்ம மானத்தை காப்பாற்றும், வந்து காப்பாற்றும். அந்த வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் என்னென்ன? உறவுகள் வருமானம், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் வருமானம், நல்ல நேரம் வருமானம், நல்ல சொந்தங்கள் வருமானம், நல்ல குடும்பம் வருமானம், அப்புறமா தான் நல்ல தொழில் வருமானம், அப்புறமா தான் தொழிலால் வரக்கூடிய பணம் நமக்கு வருமானம். இதையெல்லாம் விட எல்லாம் வந்தும் அதை நல்ல வழியில் செலவாகுது பாருங்க, அதுவும் வருமானம். செலவு கூட வருமானத்தில் வரும். மானத்தோடு இருப்போம். இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு அவமானம். ஒரு ஜாதகம் வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? அவமானத்தை சந்திக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவமானம் எதனால் வருகிறது? வருமானம் எதனால் வருகிறது? ஒரு ஜாதகத்துடைய நிலை வருமானத்தை கொடுக்கறதாக கொண்டு வரணும், அவமானத்தை கொடுக்கறதா வரக்கூடாது. இதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. கன்னிராசி. கன்னிராசிக்கு 2வது வீடு சுக்கிரனுடைய வீடு. துளாராசி 10வது வீடு சொந்த வீடு மிதுன ராசி. கன்னிராசிக்கு அதிபதி யார்? புதன். அந்த புதன் உங்களுக்கு 10வது வீட்டில் இருக்காருன்னா உங்கள் புத்திசாலித்தனத்தினால முன்னுக்கு வருவீங்க. அந்த புதன் உங்களுக்கு நீசமாகலை அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. அதே கன்னிராசிக்கு மீனத்தில் போய் புதன் உட்கார்ந்தாருன்னா உங்களுக்கு ஆட்டங்காலி. அப்போ நம்ம எங்கேயோ போடுற கணக்கு தப்பாகுதுன்னு அர்த்தம். உடனே கணக்கை சரி பண்ணணும். முதல்ல புதன் எப்படி இருக்காருன்னு செக் பண்ணிக்கணும். இது கன்னிராசிக்காரவங்க முதல்ல செய்ய வேண்டியது. கன்னிராசிக்கு யார் யார் நீசமாகக்கூடாதுன்னா புதன் நீசமாகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது சுக்கிரன் நீசமாகக்கூடாது, ஏன்னா 2க்குரியவன் சுக்கிரன். துளாராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். 2க்குரியவன் நீசமாக போயிட்டான்னா வாழ்க்கையே போர் அடிச்சிடும். சில பேருக்கு வாழ்க்கையே இருக்காது. புருஷன் பொண்டாட்டியாக இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் சும்மா பேருக்கு வெளியில் தான் புருஷன் பொண்டாட்டியாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அது வீட்டுக்கு வெளியில் தான் தெரியும் புருஷன் பொண்டாட்டி. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாரிக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லா சொத்து சுகம் எல்லாம் இருக்கும், கோடியில் சம்பாதிப்பான், 10 பைசா அவனுக்கு எடுத்து செலவு பண்ணிக்க முடியாது. சுக்கிரன் நீசமாக போயிருப்பார். சுகமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. சார் லைஃப்பில் நான் எதையுமே சந்திக்கலை சார், ஓப்பன் டாக்காக சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார்னுவாங்க. இந்த கன்னிராசிக்காரவங்க படுற துன்பம் மாதிரி எதுவுமே கிடையாது. கன்னிராசிக்கு நிறைய நேரத்தில் கிரகங்கள் மாறிவிடும். கன்னிராசிக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். கன்னிராசியில் எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்தாலும் உங்களுக்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் நல்லா இல்லைனாலோ, ராசிக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் நல்லா இல்லைனாலோ நம்ம வாழ்க்கை தாளம் போடும். எப்படி கண்டுபிடிக்கணும்? கன்னிராசிக்கு சுக்கிரன் நல்லா இருக்காரா? முதல் விஷயம். சுக்கிரன் நல்லா இருந்தால் என்ன? சுகபோகத்தை கொடுப்பார். சுகபோகத்தை கொடுப்பார். சுக்கிரன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன். சுக்கிரன் உங்களுக்கு மீனராசியில் இருந்தால் கன்னிராசி டாப்பு. அதை சொல்லுவாங்க,
கோபியர் கொஞ்சம் ரமணா, அதான் கன்னிராசி. அப்போ தான் கோபியர் கொஞ்சம் ரமணா, இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களே கொஞ்சம் மாட்டாங்க. சுக்கிரன் போயிட்டாருன்னா அப்புறம் என்ன, ஒன்றுமே பலன் கிடையாது. அதே மாதிரி 10க்குரியவன் சொந்த ராசிக்கு அதிபதி புதன், அவர் தான் 10க்குரியவர். அவர் நல்லா இருந்தாருன்னா சூப்பர். அதுவும் 10ஆம் இடம் தான் உங்களுக்கு பலம், உங்கள் புத்திசாலித்தனம். அதனால் நீங்கள் நிறைய நேரம் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, மாற்றி மாற்றி யோசிங்க. இப்போது இவங்ககிட்ட இப்படி பேசுங்க, அவங்ககிட்ட அப்படி பேசுங்க, தப்பு கிடையாது. நமக்கு காரியம் நடக்கணும், காரியத்தில் கண்ணாக இருக்கணும். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்பயடா தாண்டவ கோணே அப்படின்னு ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குல்ல. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்பயடா தாண்டவ கோணே. அடுத்த வரி ரொம்ப அழகாக இருக்கும். முட்டா பயலையெல்லாம் தாண்டவ கோணி, பணம் முதலாளி அக்குதடா தாண்டவ. இப்போ 2ஆம் இடம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆசைப்படுவோம். நான் இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன் சார், ஆனால் என் பணத்தை இன்னொருத்தர் வேட்டு விட்டுக்கணும் இருக்கிறான் சார். 10ஆம் இடம் நல்லா இல்லைன்னா எப்படி இருக்கும்? கன்னியா ராசிக்கு 10க்குரியவன் புதன், ஆட்சி ராசிக்குரியவனும் புதன், 10க்குரியவனும் புதன், அவன் நீசமாக போயிட்டான். சார் என் புத்திசாலியே தரத்தெல்லாம் இன்னொருத்தர் இப்படி பண்ணிகிட்ருக்கான் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் சார், நான் இப்படிலாம் வந்துடுவேன்னு நம்பவே மாட்டீங்க. கன்னிராசிக்காரவங்கள்ட்ட எப்படி தெரியுமா, ரொம்ப நல்ல டாப்பில் இருப்பாங்க, நல்ல நிலைமைக்கு வருவாங்க, படிப்படியாக முன்னேறுவாங்க. அங்கேருந்து ஒருத்தன் வருவான், 10,000 பணம் கூட வாங்கிட்டு போயிடுவான். இல்லை நீ இந்த இவ்வளோ தூரம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நான் உனக்கு பெரிய ஆளாக்குறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய ஓட் பேங்கே அவன் வாங்கிட்டு போயிடுவான். ஒருத்தன் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துருந்தாலும் இன்னொருத்தன் எம்எல்ஏ ஆகிட்டு போயிடுவான், முதலமைச்சர் ஆகிட்டு போயிடுவான், முடிஞ்சு போய்டும். கன்னிராசிக்கு இப்படி தான் நடக்கும். இப்போ கன்னிராசிக்காரங்களோட நிலைமை கொஞ்சம் கஷ்டம். அதில் தான் 10ஆம் இடத்தை பார்த்துக்கணும், 2ஆம் இடத்தை பார்த்துக்கணும், தெளிவான கண்ணோட்டத்தில் இருங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த லக்கணம்னு பாருங்கள், அந்த லக்கணத்துக்கு 2க்குரியவன் 10க்குரியவன் நல்லா இருந்து அவரை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கிங்க. நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், பிள்ளைகளா, நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரியும் மாறிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். எதையுமே நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் நீசமாகக்கூடாது, புதன் நீசமாகக்கூடாது, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கன்னிராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. அதுக்கு ஒன்றே ஒன்று தான், நான் சொன்ன ஒரு பாட்டு, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. இழக்காதீங்க, எதையும் உங்களுக்காக இழக்காதீங்க, சில வார்த்தைகளை கூட இழக்காதீங்க. நம்ம வார்த்தைகளை இழக்கிறதுனால தாங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர் சும்மா இருக்கியான்னு கேட்குறோம், ஆமாங்க சும்மா தான் இருக்கேன்னுறோம், அதையும் சொல்லக்கூடாது. இப்போ டைம் ஃப்ரீ, வீட்டில் ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்பான் ஒருத்தவன், மாப்பிள்ளை இப்போ தான் மாப்பிள்ளை வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன மாப்பிள்ளை முக்கியமான வேலை இருக்க மாப்பிள்ளை, சொல்லு மாப்பிள்ளை அப்படின்னு. சும்மா இருக்கானா அவனோட டைமுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணிடுவான். கன்னிராசி இப்படி தான் போண்டியாக வருது. கன்னிராசியில் எந்த லக்கணம்னு நீங்கள் பார்த்துங்க, அந்த லக்கணத்தை சேஃப்டி பண்ணுங்கள். லக்கணத்துக்கு 2யும் 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் சேஃப்டி பண்ணும்போது இன்னும் நல்லா இருப்பீங்க. நமக்கு ராஜா நம்ம தான், ராஜாவுக்கு ராஜா நான் தாண்டா, மந்திரிக்கு மந்திரி நான் தாண்டா அப்படின்ற ஒரு கணக்கில் போங்க, டாப்பில் நீங்கள் வருவீங்க. என்ன சொல்கிறீங்க, சரிதானே? இப்போ இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வருமானத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் முடிவு பண்ணுது, எந்த இடம் முடிவு பண்ணுதுன்றதையும் சொல்லியிருக்கிறோம். அவமானத்தையும் எந்த இடம் முடிவு பண்ணுது, எந்த கிரகம் முடிவு பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ இனி என்ன பண்ணணும், வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அதற்கு முன்னாடி அவமானத்தை நாம் கடக்கிறதுக்கும் அவமானத்தை நாம் எதிர்க்கிறதுக்கும் முடிவு கொண்டு வரணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவமானத்தை நான் சந்திக்கவே கூடாதுங்கன்னு நினைக்கிறாங்க. அது முதல் தவறு. ஒரு உலகத்தில் எந்த சந்திப்பும் இல்லாமல் எதுவும் நடக்காது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும், என்ன பதவியில் இருந்தாலும், என்ன யோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவமானத்தை சந்திக்கணும், துக்கத்தை சந்திக்கணும், சந்தோஷத்தை சந்திக்கணும், சிறப்பை சந்திக்கணும், மகிழ்ச்சியை சந்திக்கணும், பணத்தை சந்திக்கணும், உறவுகளை சந்திக்கணும், மரியாதையை சந்திக்கணும், எல்லாத்தையும் சந்திக்கணும். சந்திக்கிறத நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும், அதில் ரொம்ப முக்கியம்.
சிலது சந்திக்கிறத சந்திச்சுட்டு இனிமேல் நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு அதுக்கிட்ட சபதம் பண்ணி அனுப்பி வைக்கணும். இதில் தான் அவமானம் வரும், இதில் தான் நஷ்டம் வரும், இதில் தான் வருத்தம் வரும், இதில் தான் பகை வரும். இதையெல்லாம் சந்திக்கணும். ஆனால் சந்திச்சுட்டு இது எல்லாம் என்னால் சந்தித்தேன், இனிமேல் நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீங்கள்லாம் புறப்படுங்க, அதே என்னால் சந்தித்த மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், வருமானம், உண்மை, அன்பு, பாசம் எல்லாம் இனிமேல் என்கிட்டயே இருக்கும். அப்போ நம்ம தான் நினைக்கணுங்க. நாம் நினைக்கிறதுக்கு ஒரே பரிகாரம், தினசரி உங்கள் மனசில் இது மாதிரி காலையில் ஒரு 21 தடவை, சாயந்தரம் ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அப்படிங்கிற மந்திரம், அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓம் 21 டைம்ஸ். கார்த்தால சாயிடுச்சு, கார்த்தால நல்ல மைண்டை செட் பண்ணிடணும். முதல்ல பிடிக்காது, சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 மாதம் தொடர்ந்து சொல்லிட்டீங்கன்னா இங்கே சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி ஒரு நாளும் விடக்கூடாது. சார் இத்தனை சத்தமாக தான் சொல்லணுமா? சத்தம் இல்லை, முதல்ல சத்தமாக சொல்லிப்பார். என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு நடக்கக்கூடாது, இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைய வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது. நாம் உலகத்துக்கு தெரியணும்னா 4 பேருக்கு நம்ம செய்கிறதும் தெரியணும். நாம் செய்கிறது தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம உலகத்தில் முன்னேற முடியும். முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்க இந்த நடுத்தர ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எது செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கேயே அவங்க வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறேங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாரும் பெரிய பணக்காரன், நிம்மதியான ஆளாகணும். பணம் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்காதுங்க. நல்ல உறவுகள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும், நல்ல மனுஷங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குவாங்க, சந்தர்ப்பங்கள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நம்மளை. இதையெல்லாம் சம்பாதிக்கணும்னா முதல்ல வெளிப்படையாக இருக்கணும். அப்போ ஓம்னு சொல்கிறோம், இது யாருக்கும் தெரியாமல் சொல்லணும், தெரிஞ்சே சொல்லு. முதல்ல தெரியாமல் முதல்ல வார்த்தையை மந்திரம் சொல்லும் போதே வாயிலேருந்து வார்த்தை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மந்திரம் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ வாய் மூடிடும். அப்போ இந்த ஓம் நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது ஒரு காலகட்டம் வரும், 120 நாள் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 10 நாளில் கூட நடக்குமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேட்டிங் ஒன்று போட்டுட்டு ஓம் போட்டுட்டு நம்ம மாட்ட இப்படி உட்காந்துருக்கலாமே, அது சொல்ல சொல்ல நம்ம மைண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும். அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பக்குவம் வரணும். எடுத்த முதல் நாளே அதுக்குள்ளே போக முடியாது, போகக்கூடாது. பொய். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த ஓம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு பிரணவ மந்திரம். இதை நீங்கள் சொல்லி பாருங்க. மதியம் காலத்துலேயும் வேணால் சொல்லுங்கள், கார்த்தால சாயரிச்ச கண்டிப்பாக சொல்லணும், தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே மதியமும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இலக்குகளை கரெக்டாக 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. எது நினைக்கிறீங்களோ நடக்கும், நடந்தே தீரும். நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.